மாதா எப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினால தான் அவனுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ மாதா என்ன மனசு என்ன படுதுன்னா அவங்க பரிசுத்த ஆவியுடைய சிம்பிள் கூட பரிசுத்த ஆவியை கொடுத்து ஒரு மகனையே பெற்றெடுத்தாங்கன்னா பரிசுத்த ஆவி அவங்கள்ட்ட எல்லாத்துலையும் இருக்கு. ஆனா அந்த இவ்வளவு ஒரு பைபிள்லயே இவ்வளவு ஒரு ஆணித்தனமாக பரிசுத்த ஆவி நிரம்ப பெற்றவர்கள். ஸோ மாதா தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியின் ஒரு சிம்பிளாகவும் எனக்கு தெரியுறாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனவே பிறருடைய துன்பத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உணவு வந்திருக்கிறது. இந்த உணவின் மீது ஆண்டவருடைய கரம் இருந்து செயல்படுவதா வல்லமையும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆற்றலையும் பலனையும் கொடுக்கிறவரே, இதோ தயாரித்திருக்கக்கூடிய இந்த உணவுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த உணவுக்காக உழைத்தவர்கள், கொடுத்து உதவி செய்தவர்கள், இந்த உணவை உண்பதற்காக நீர் தேர்வு செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நலமும் ஆசையும் உடல் உள்ள சுகமும் ஆண்டவரே ஆன்ம நலமும் உண்டாவதாக. ஆண்டவரே இந்த உணவினால் பல நோய்கள் நீங்கட்டும், பிணிகள் நீங்கட்டும், கட்டுகள் விலகட்டும், தடைகள் மாறட்டும். ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே நலமளிக்கிற மருத்துவர் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு வர வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் வர வேண்டியவர்கள். ஆனால் இந்த நாள்ல கரெக்டா ஜேம்ஸ் குடும்பத்தார் வர்றதுக்கு கிளம்பி பைக் எடுத்திருக்காங்க. அங்க இருந்து அன்னைக்கு தான் வேலைக்கு ஆள் வந்து நிற்கிறாங்க. இப்படி இன்னைக்கு வர வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆப்சென்ட் ஆனாலும் பரவாயில்ல, 2 பேரா இருந்தாலும் 3 பேரா இருந்தாலும் ஆண்டோட செய்தியை கொடுப்போம் என்ற அந்த வல்லமையோடு, ஆண்டோட வல்லமையோடு இந்த நாளிலே செய்தியை கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேராலே வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அப்பா சொல்லிட்டாங்க, கடவுளுக்கே மாற்றி செலுத்தணும். ஆமென். மனிதருக்கு அல்ல அப்படின்ட்டு வெளிப்படுத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பாட்டு படிப்போம், ஆண்டவரை புகழ்ந்து. இந்த பாட்டுல குணமளித்தலுக்காக பாடுகிற பாடல். கண்களை மூடி எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வலது உயர்த்தி, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் தழும்புகளால் தயவினால் சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய்
பரவி பாயுதே. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆண்டவரே, உடல் நோயோடு, கர்ப்பப்பை பிரச்சனையோடு, தலைவலியோடு, உடலினுடைய எரிச்சலோடு, ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும். முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் வலது நரம்பு ரத்தம் வல்லமை உடல் தோல் கணைகள் இறைப்பை வயிறு சதையில் பாய்கின்றதே. சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உன் வல்லமையால் சுகமானே, உன் வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, உன்னவினால் சுகமானே. சுகம் தரும் உள்ளே Hallelujah, 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 hallelujah. அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா, போற்றுகிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்பா. நீங்க நல்லவர் வல்லவர் தூய்மை உள்ளவர் ராஜாதி ராஜன் அப்பா. சர்வ வல்லவர் படைகளின் ஆண்டவர் அதிசயம் அற்புதம் செய்கின்ற வல்ல தெய்வம் நீர்தான் ஆண்டவர் அப்பா. நீரோடோ வல்லமை படைத்த தெய்வம் ஆண்டவர் அப்பா. அப்பா ஆண்டவரே, சுகம் தந்தவர்களுக்கு சுகம் தருகின்ற ஆண்டவரே, நீர் தொட்டவுடனும் நாடுகளை தொட்டவுடனே சுகம் பெற்றார்கள். உன் நிலையிலே ஆண்டவரே சுகம் பெற்றிருக்கிற ஆண்டவரே அப்பா. எழுந்து நட என்று ஒரு வார்த்தையை சொல்லுங்க, முடக்குவாதங்களை எழுந்து துள்ளி குடித்து ஓட வைக்கிறீ ஆண்டவர் அப்பா. கண் பார்வை கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா. செவிடரை கேட்க வைத்த, ஊமையை பேச வைத்த, எல்லாமே அதிசயம் அற்புதம் செய்கின்ற எம்முடைய தெய்வம், உம்முடைய தெய்வம், எங்க தெய்வம் ஆண்டவரே அப்பா. நீரே ஆண்டவர் என்று வாயார அறிக்கை விடுகிற ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவர் அப்பா, நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்க கிருபைக்காய் கொடான கோடி நன்றி அப்பா. இந்நாளை ஒரு நாளை எங்களை காண கொடுத்து அப்பா, ஒரு குடும்பம் ஒரு ஆத்துமா எங்களை ஒன்று கூடி வைத்து ஆண்டவரே, நல்ல ஒரு இறை வார்த்தையை ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காகவும், நல்ல ஆண்டவரை துதித்து உம்மை போற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இறை புகழ்ச்சிக்காகவும் ஆண்டவரே, சகோதரன் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி ஆண்டவரே மேன்மையாய் கொடுத்த கிருபைக்காகவும் ஆண்டவரே, இந்த இடத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த கிருபைக்காய் கொடான கோடி நன்றி 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 நன்றி. சொல்லாமல் இருக்க முடியாதையா, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதையா. நீங்க செய்கிற அதிசயம் அற்புதம் அனைத்துக்கும் ஆண்டவரே, இந்த ஊரை சுற்றி உள்ள மக்களை ஆண்டவர்கள் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிறவங்க ஆண்டவரே அப்பா, உண்மை துதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, யார் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் நீ சுகத்தையும் பலனையும் ஆண்டவரை கொடுத்து அவர்களுக்கு தேவையும் ஆண்டவரை நீர் எப்போது மகிழ்ச்சியா இருக்க இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் நன்றி சொல்லி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உங்களுடைய வார்த்தையினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. ஹalleluya ஹalleluya. முட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. நரம்புகள் எலும்பு நரம்புகள் சிறு நிலகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே.
எலும்பு மூட்டுகள் சிறு நிரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. அப்பா ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் உம் தழும்புகளால் உம் தயவினால் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. அமே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கண்களை மூடி உற்சாகத்தோடு இந்த வரிகளை திரும்ப திரும்ப, இது மனவட்டு வச்சோம் அப்படியே திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பாடும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய உஷ்ணத்தை ஆண்டவர் எழுப்புவார். அந்த உடலுக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்ப்பு சக்தியை ஆண்டவர் குணப்படுத்துவார். உங்களை விடுவிக்க ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறார். உங்களை குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு சிலுவையில தொங்கி உயிரை கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சுக்கிறீங்க. குணம் அளிக்கிற ஆண்டவரை நம்பி வந்த உங்களை வெறுமையா கைவிட மாட்டார், வெறுமையா போக விட மாட்டார். இந்த நாள்ல உங்களை சுகப்படுத்துவார். நீங்க அடுத்து வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நலமடைந்து விட்டீர்கள் என்று இப்போது ஆண்டவர் உங்களோடு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இதோ நீங்க உங்களுடைய ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. கண்களை மூடுங்க. வல்லமையோடு அப்பா சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்ந்திருந்து சொல்லுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது. இந்த வழியை விடாம பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. கற்பப்பை கட்டி காயங்கள் பொன்கள் வல்லமை பாய்கின்றதே. கற்பப்பை கட்டி காயங்கள் பொன்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் உம் வார்த்தையால் உம் தழும்புகளால் உம் தயவினால் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நிறைவாய் கடந்து வருகுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே, பரவி பாயுதே, பரவி பாயுதே. உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆண்டவருடைய வல்லமை கடந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது சொல்லப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் ஆண்டவரை வல்லமை அனுப்புவீராக. ஆண்டவரை வல்லமை எடுத்து ஒவ்வொருடைய உடல் உறுப்புகளிலும் இருக்கிற பலவீனத்திலே வைக்கிறோம். அப்பா நீர் இந்த நேரத்தில் குணப்படுத்துகிறேன். அப்பா அந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொழுகிறேன். அப்பா ஓரி ஷக்கா தூ நபானி கராதிரி பணாக்கர தாங்க ரிமினி கத்தவரமனபரா ஓ ரிமினி கவன அந்த ரிமினி கரகரி இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் காய்ந்து போகட்டும் ஆண்டவரே. கற்பப்பை கட்டிகள் காய்ந்து போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய புண்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. இதோ சுகப்பிரசவத்தை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கருவுறாத பிள்ளைகளுக்கு கருவுற செய்து ஆசீர்வதியும் தகப்பனே. உங்களுடைய மகிமை விளங்கட்டும், உங்களுடைய
இறங்கட்டும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விரும்புகிறபடி பிள்ளைகள் சுகம் அடையட்டும். ஆண்டவரே, இந்த இடத்தை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு உமக்கே மகிமை, உமக்கே மாட்சி. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் பெயரால் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சீராக்கின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. ஆண்டவரிடத்துல வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? சபிப்பதில்லை. தப்பு பண்றியா உங்க கைய கால வாங்கி அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளாய், என்னுடைய குழந்தையே, என்னுடைய மகனே, நீ பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாது. ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களைத்தான் ஆண்டவர் குணப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். உன்னுடைய பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். நம்ம எல்லாரும் பாவிகளா? பழைய ரொம்ப பரிசுத்தவான்களா? நம்ம எல்லாருமே பாவிகள் தான், பலவீனமானவர்கள் தான். ஆமென். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உடல் உறுப்புகளை பாவத்திற்கு கையளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல உடல் உறுப்புகளை பாவத்தை கையளிக்கிறது. அதனால என்ன நடக்கும்? பாவம் வந்து சேரும். பாவம் வரும்போது என்ன ஆகும்? அந்த பாவம் உடல் நோயை சம்பாதிக்கும். ஆமென். அதனால உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பாவத்துக்கு ஒப்புவித்து விட்ட நாட்களுக்காக நீங்க மனவருந்தி என்ன செய்யணுமா? மன்னிப்பு வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். 2வது வசனம் வாசிங்க. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. ஆண்டவர் சொல்ற ஒரு ஐடியா. மகனே மகளே, ஒரு முடக்குவாத நோயாளி இருந்தா அவனை ஆண்டவர் குணப்படுத்திட்டார். இனிமே பாவம் செய்யாத போ அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாவி மனம் திரும்பி வந்து குணமளித்தலுக்காக வேண்டிக்கல, அவன் என்ன செய்யறான்? வந்து ஆண்டவர்கிட்ட சரணாட இருந்துட்டான். வந்து ஜெபத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். பிரேயர்ல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்றார் முடக்குவாத நோயாளியை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு அவனை குணப்படுத்திட்டு என்ன செய்யறாரு? இனிமே பாவம் செய்யாது. அல்லேலூயா. எல்லாருடைய பலவீனத்திலையும் இருக்கக்கூடிய பாவம். நோயாளி அப்படின்னா என்னது? பாவம் செஞ்சுட்ட. உடல் ரீதியா பாவம் செய்யறது, வயிற்றுக்கு போட வேண்டிய காரியத்தை போடாம பாவம் செய்யறது, ஆசைப்பட்டு பாவம் செய்யறது, உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்யறது, பிறருடையதை அபகரித்து பாவம் செய்வது, இப்படி பலவிதமான பாவங்கள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த பாவம் வந்து நம்ம என்ன செய்யுமா? நிறைய செய்தி கேட்டிருப்போம். வீட்டு வாசப்படிதான் படுத்து கிடக்கும். நம்ம செய்யற பாவம் நம்ம வீட்டு வாசப்படிதான் படுத்து கிடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நீ பாவம் செஞ்சுட்ட, நீ என்கிட்ட வந்துரு. நீ பாவம் செஞ்சுட்ட, என்கிட்ட வந்துரு. என்கிட்ட வந்துட்டீங்கன்னா உனக்கு விடுதலை. என்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா உனக்கு விடுதலை. நான் உன்னை இலவசமா குணப்படுத்துறேன். அல்லேலூயா. நீ மருந்து மாத்திரை வாங்கி திங்கிற காலம்ல அது ஒரு காலம். ஆண்டவர் சொல்றார் சீராக்கள் 38ல 8வது வசனம் 15வது வசனத்துல பார்த்தோம்னா அங்க சொல்வார். 15வது வசனம் வாசிங்களே. தம்மை படைத்தவருடைய முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவருடைய கைகளிலே விழட்டும். ஆமென். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, பாவம் செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க மருத்துவருக்கு கப்பம் கட்டுவீங்க. மாசம் மாசம் வாரம் வாரம் போய் வைத்தியம் பண்றது காசை அழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்து உட்காரு, கண்ணீர் விட்டு அழுது புலம்பு. எத்தனை பேரு இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணி குணப்பட்டு போனவங்க எத்தனை பேர்? இந்த குணமளித்தல் ஜெப வேலை வந்து ரொம்ப சிறப்பான நேரம். இந்த இடத்துல மனிதன் செயல்படல. யார் செயல்படுவா? ஆண்டவர் செயல்படுவார். அதை நான் கண்கூட பார்த்திருக்கேன். எத்தனையோ அனுபவிச்சிருக்கேன். நம்ம பாவிகள், பலவீனம் உள்ளவர்கள். இங்க வந்து 2 அப்பான்னு கதறி அழுது நம்ம வேதனை, கஷ்டத்தை, நெருக்கத்தை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணும்போது சில ஆட்கள் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி அழுகுறாங்க? அடுத்து பார்த்தா கொஞ்ச நாள்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க.
எத்தனை பேரு ஒருத்தரெல்லாம் செத்து போயிடும் டாக்டர் நேரத்தை குறிச்சுட்டு அவங்க ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு அழுதார். ஒரு வாரத்துல பார்த்தா ரிப்போர்ட் போய் பார்த்தா ரிப்போர்ட்டே மாறி கிடக்கு. உனக்கு எந்த நோய் இருந்து யார் யார் சொன்னா போயா. அல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய வியாதி எல்லாம் ஆண்டவர் முன்னாடி வந்து கதறி அழுது ஜெபிக்கும் போது குணப்படுத்துவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த பாவம் என்ன செய்யுமா, வீட்டு வாசப்படிலாம் படுத்து கிடக்குமா, நீ எங்க போனாலும் உன்னை தொடரும். இந்த பாவம் நீ செஞ்ச பாவம் உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும், உன்னை முன்னேற விடாது, உன் வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டு போகாது, தடையை வச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல ஆபீசர் வர சொல்லுவேன், நம்ம முன்னாடியே சுத்திட்டு போவோம், அங்க போன ஆபீசர் ஏய் போய் நாளைக்கு வா அப்படின்னு வரட்டி விடுவேன். காரணம் என்ன, உன் பாவம். நீ செய்யற வேலையில தடை இருக்குது அப்படின்னா அது பாவம். தடை வந்துருச்சுனாலே ஆண்டோட உட்காரணும். வீட்டுல வறுமை இருக்குன்னா ஆண்டோட உட்காரணும். பிரச்சனை வந்துச்சா ஆண்டோட உட்காரணும். ஜெபம் பண்ணணும், கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். எத்தனையோ குடிகாரருக்கு மனம் திரும்பி இருக்கான். இவன் சாவலதான் போய் முடிவான்னு சொல்லுவான், அவன் பூரா மனம் திரும்பிக்கான். மனைவியுடைய கண்ணீர் ஜெபம், அழுது புலம்பி கண்ணீர் விட்டு ஜெபிச்சு எத்தனையோ குடிகார மனம் மாறி இருக்கான். பெரிய பெரிய நோய் டாக்டர் விட்டுட்டாரு, கைவிட்டாரு, இவன் செத்து போயிடுவான், கடைக்கு போயிடுவான்னு சொன்னா கேஸ் எல்லாம் இன்னைக்கு பொழைச்சுக்கிட்டு நிக்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரன் பூரா எழுப்பி நிக்கிறான்னா ஊழியக்காரனுடைய பொண்டாடி ஜெபிக்கிறான். எத்தனையோ ஊழியக்கார குடும்பத்துல பொண்டாடி ஜெபிக்கல, புருஷன் செத்து போயிட்டான், மண்டையை போட்டான். எனக்கு தெரியும், கணவனுக்கா மனைவி ஜெபிக்கணும். கணவன் தப்பா போனான்னா மனமாற்றத்துக்காக மனைவி தன் கணவனுக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும், கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும். அப்ப அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் எவெல்லாம் வெளியில போறானா அந்த ஊழியக்காரங்க மனைவி வீட்டுல ஜெபிக்கலைன்னா அந்த ஊழியக்காரன் ஒரு நாள் சடுதியில் மறித்து போவான். நிறைய ஊழியக்காரன் நான் பார்த்திருக்கேன். ஊழியக்கார குடும்பத்துல ஜெபம் இல்லை அப்படின்னா ஊழியக்காரன் நாசமாயிடுறான். ஊழியக்காரன் ஜெபிக்க வேண்டியது மனைவியுடைய கடமை. அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்துல கணவன் சரியில்லை அப்படின்னா மனைவிதான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்ட்ட. பிள்ளைங்க சரியில்லைன்னா கணவனும் மனைவி உட்கார்ந்து கை கோர்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிற மகளை கொடுத்ததார் நன்றி, மகளை கொடுத்ததார் நன்றி, இவர்களை நீர் நல்ல வழியில பயன்படுத்துவீர். எனக்கு தெரியும் இவன் தப்பா போனா கூட ஆண்டவரை நீர் சரியான கொண்டு வந்துருவீர், உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லும் போது ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பாம்பை கண்டுவது ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அது மனிதனுடைய உயிரையே போக்கிவிடும். இதுதான் நோய். நோய் வருது அப்படின்னா சாவல கொண்டு போய் விட்டுரும். பாவத்தினுடைய நோய் என்ன செய்யும், மரணத்துக்கு கொண்டு போயிடும். அப்ப என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல நல்ல மருத்துவர் இயேசுதான். உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருத்துவர் ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் என்ன பண்ணோம், அவருடைய தழும்புகளால், அவருடைய வார்த்தையால், அவருடைய இரக்கத்தினால், தயவினால், இயேசுவினுடைய குணமாக்குதல் எங்க இருக்கு, தழும்புகளால், வார்த்தையால். அடுத்ததுல இருக்கு இரக்கம், அவருடைய தயவு. அப்ப அவர்கிட்ட வந்தவர்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு, குணமளிக்காம அனுப்பவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருத்தர் நோயாளி ஆயிட்டாருன்னா உடனே செஞ்சல்ல பாவம் அதான் வந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஆண்டவர் திருப்பி அந்த பாவத்தை உனக்கு அனுப்பி விட்டுருவார். அடுத்து உங்களுக்கு காரணம் கஷ்டத்தை பார்த்து வந்துருச்சு அப்படித்தான் அப்படின்னு சொன்னா எவன் சொல்லி சிரிச்சானா அவனுக்கு அதே நோய் பறந்து போகும், அங்க போய் உட்கார்ந்துக்கும். அல்லேலூயா. அதனால என்ன செய்யக்கூடாது, நோயற்றவர்களை பார்த்து இறக்கப்பட வேண்டும், நாம பரிந்து பேச வேண்டும். அல்லேலூயா. அதனால கண்களை மூடி இரக்கமுள்ள ஆண்டவருக்கு முன்னாடி தான் நிக்கிறோம், தயவுள்ள ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறோம். அவருடைய இரத்தம் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் திருப்படி நிறைவேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த திருப்படியினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மீதும் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நோய்களால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிற போது அவர்களை அவர் குணப்படுத்துகிறார். அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போம்.
வல்லமையுள்ள தகப்பனே, கல்வாரி திருச்சிலுவையில மகிமையாய் எனக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக நீர் காயப்பட்டேன், இரத்தம் சிந்தினேன், உயிரையே கொடுத்திருப்பா. உமது மகிமையான சுகமளிக்கும் வல்லமை இப்போது எங்கு பாய்வதாக. இயேசுவின் வல்லமை நடத்தில இறங்கி ஒவ்வொருடைய பிணியையும் நீக்கி போடுவதா. சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். புண்கள், கற்பப்பை புண்கள் சுகமடையட்டும், கருப்பை கோளாறுகள் சுகமடையட்டும், கருவுறாதவர்கள் கருவுறச் செய்வீராக. ஆண்டவருடைய மகிமை எங்களுக்கு தெரியும். நீர் இங்கிருப்பவர்களுக்கும் ஆண்டவர், வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆண்டவர், எங்கு இருந்தாலும் சரி அவர்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். தூரத்தில் இருந்து ஜெபிக்கும்படி கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வீட்டை நினைத்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, நான் வர முடியவில்லையே என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி தந்தையை உம்மை போற்றி புகழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோரிடமிருந்து எங்களை மீட்டருளும். அம்மா பரிசுத்த தேவமாதாவே, இதோ மிக்கேல் அதிதூதருடைய தூய எண்ணெயும், உவரி புனித அந்தோனியாருடைய எண்ணெயும், அருங்குடை தைலத்தினுடைய எண்ணெயும், அபிஷேக எண்ணெயும், கவிராயபுரம் குழந்தை இயேசுவினுடைய அற்புத குழந்தை இயேசுவினுடைய எண்ணெயும், லூர்தன்னை ஜெப இல்லத்தினுடைய எண்ணெயும் இணைந்து ஒவ்வொருவருக்கும் பூசி ஜெபிக்கிற போது ஆண்டவரே, நீர் நலமளிக்கிறீர், நீர் குணமளிக்கிறீர். உமது எண்ணெயால் அவர்களை அபிஷேகம் செய்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் காத்துக் கொள்வீராக. இந்த நாளில் ஊழியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி கூறுகிறேன். இனி வரும் நாட்களில ஆண்டவரே, உடைய ஊழியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஜெப இல்லம் முதலில் கீழே இருந்தது. இந்த கீழே இருந்த ஜெப இல்லத்தில் ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாய் அனுபவித்தோம். பலரும் ஆண்டவரே இந்த பாண்டியில ஏறி வர முடியவில்லை என்று தகவல் கொடுக்கிறார்கள். அதன் மத்தியில் ஆண்டவரே, உங்களுடைய எண்ணங்களின் பொருட்டு ஆண்டவரே, இந்த கீழே இருக்கக்கூடிய பிளேயர்களை மீண்டும் புதுப்பித்து அந்த இடத்தை கட்டி எழுப்பக்கூடிய பொருளாதாரத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதை கட்டி எழுப்பி அந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஜெப கூட்டம் நடத்த தேவரீருடைய வல்லமையான கரத்தை விருப்பீராக. உமது தயவுள்ள இரக்கத்தை விருப்பீராக. உமது பெயரின் மாட்சி விளங்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, இதற்கு முன்பாக இந்த பிரேயர்களை கட்டி எழுப்புவதற்கு எனக்கு துணை நின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே உம்முடைய மகிமையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வரும் காலத்தில் இந்த இடம் மேலும் கீழுமாய் கட்டி எழுப்பியதற்கு பிறகு ஒரு போர் ஆண்டவரை போட்டு இந்த இடத்தை ஒரு தியான இல்லமாய் மாற்ற வேண்டும். இந்த எண்ணத்தை உம்முடைய மகிமையில் ஒப்படைக்கிறேன். அனைவர்கள் இணைந்து இந்த இடத்துல ஒரு தியான இல்லத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி செயல்படுத்த தகப்பனை நீர் மகிமை அடிப்பீராக. உமக்கு மகிமை சேர்க்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் பெயரால் நல்ல பிதாவே, ஆமென். அம்மா பரிந்து பேசுங்க. பரிசுத்த தேவமாதாவே பரிந்து பேசுங்க. எங்க கண்ணீரை எல்லாம் சேர்த்து உம்முடைய மகிமையான திருக்குமார்ந்த திருப்பெயரின் மூலம் ஒப்புக் கொடுக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைமகனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அப்பா, இந்த நாளிலே இறை செய்து கொடுக்க தங்களுடைய உடல் உழைப்பினாலும் தங்களுடைய மனதினாலும் இசைந்து உமக்கு பணிந்து உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு வந்த உம்முடைய அன்பு மக்களை நீரே நன்மையினால் நிரப்பி அபிஷேகம் செய்வீராக. தொடர்ந்து அவர்களுடைய ஊழியங்களிலே கன மகிமை உண்டாவதாக. அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய மகிமை விளங்கட்டும். இயேசுவின் பெயரால் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே,
ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த நன்றி பாடலை ஆண்டவருக்கு பாடி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும்